Hello guys, this is Sai Thiravium. நீங்க நம்ம வீடியோல பார்க்க போறது இந்தியன் ஆர்மி டே. அதாவது இந்த இந்தியன் ஆர்மி டே பத்தி நம்ம சொல்லணும்னு சொன்னா நம்ம இந்தியன் ஆர்மியை பத்தியும் பேசியாகணும். இந்தியன் ஆர்மினா ரொம்ப சிம்பிள் தான். அதாவது நம்ம இந்தியன் ஆர்மியை உருவாக்கணும். அப்புறம் இந்தியன் பாகிஸ்தான் வார் வந்துச்சு. அப்ப ஃபைனலா இப்போ வந்து இந்தியா வேர்ல்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்மியா இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு ஃபேக்ட் தான். பட் இதோட ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக கூஸ் பம்ஸ் வர மாதிரிலாம் இந்தியன் ஆர்மியில் இருக்கு. நான் பத்தி ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் திருப்பி நான் சொல்லிடுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி டேன்றது ஜனவரி 15. நம்ம இன்னைக்கு ஜனவரி 16 அப்போ இந்தியன் ஆர்மி டே பற்றி பேசிட்டு இருக்கோம். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஃபேக்ட்ஸ் ஆஃப் பொங்கல்ன்ட்டு. ஸோ ஒரு பொங்கலோட ஸ்டார்டிங் டே அப்படின்றலாம் ஃபேக்ட்ஸ் ஆஃப் பொங்கல் அந்த வீடியோ போட்டேன். அண்ட் ஃபர்தராக இன்னைக்கு ஜனவரி 16 அப்போ நான் இந்தியன் ஆர்மி டே பற்றி பேசுகிறேன். ஸோ கைஸ் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மிகப்பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் உள்ள வரப்போகுது. நம்ம இந்தியன் ஆர்மி டேன்றது எக்ஸாம்பிள் ஒரு ஃபேக்ட் சொல்லணும்னா இந்தியன் ஆர்மி டேன்றது ஃப்ரீடம்க்கு அப்புறம் உருவாக்குனது இல்லை, 1895 உருவாக்குன ஒரு விஷயம். ஸோ நம்ம அதை பற்றி பேச போகிறோம். அண்ட் ஃபர்தராக வேர்ல்டு வார் 2 பற்றி ஒரு சில விஷயங்கள் பேச போகிறோம். அண்ட் காந்திஜி, நேதாஜி இல்லாமல் இந்தியன் ஆர்மியே கிடையாது. ஸோ நேதாஜியை பற்றி பேச போகிறோம். அண்ட் இன்னொரு விஷயம், இந்தியன் ஆர்மின்ற ஒரே ஒரு ஆர்மி மட்டும் கிடையாது. இந்தியன் ஆர்மின்ற 2 ஆர்மி. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மி அண்ட் இந்தியன் நேஷனல் ஆர்மி. அது வந்து ஃபவுண்ட் பண்ணது நேதாஜி. ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் தெரிய வரும். அதாவது ஒரு ஹிஸ்ட்ரியும் ப்ளஸ் ப்ரெசென்ட் இந்த 2 பற்றியுமே பேச போகிறோம். ஸோ கைஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் இந்தியன் ஆர்மியை பற்றி சொல்லணும்னா இந்தியன் ஆர்மி ஃபவுண்ட் பண்ணது 1895 ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 1895 இதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு இது வந்து பிரிட்டிஷ் ஆர்மி வந்துட்டு பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மி ஓப்பன் பண்ணாங்க, கிரியேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 1895 பிரிட்டிஷா இந்தியன் ஆர்மி யூஸ் பண்ண போறாங்க. ஒரு அவங்க அவ்வளோ நல்லவங்களாம் கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அந்த டைமில் இந்தியாவில் இருந்த சூழ்நிலைகள், இந்தியாவில் ஒருத்தரும் மாறி மாறி ஃப்ரீடம்காக பேசிட்டு இருந்த நாட்கள், அதுக்காக முன்னோட்டமாக தான் பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மியை கிரியேட் பண்ணாங்க. பிகாஸ் நம்மகிட்ட எக்கச்சக்கமான மக்கள் தொகை இருக்குது. இந்த மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்தியாவிலே உருவாக்கப்பட்டது தான் ஒரு பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மி. ஸோ பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மியை வச்சு இந்தியன்ஸை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றக்காக. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு சின்ன ஃபேக்டாக இருந்தாலும் இதை விட ஒரு பெரிய ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1914 வேர்ல்டு வார் வருது. வேர்ல்டு வார் 1 ஆரம்பிக்குது 1914. ஸோ இங்கே 1895 பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மி ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேக்ட் தான். ஏன்னா 1914 வேர்ல்டு வார் வரதுனால இவங்க கிட்ட பிரிட்டிஷ் கிட்ட எக்யூப்மெண்ட்ஸ் நிறையவே இருக்கு. பட் அதை யூஸ் பண்ணுறதுக்கு மேனுவலாக ஆள் கிடையாது. அதாவது வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு ஆர்மி வந்து மேனுவல் ஆர்மி வந்து பிரிட்டிஷ் கிட்ட கிடையாது. ஸோ அதனால பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மி நம்ம ஸ்டார்ட் பண்ணி இப்போவே ட்ரைனிங் கொடுத்து வச்சிட்டோம்னா 1914 அப்போ வேர்ல்டு வாரில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவ்லையும் இந்த பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மி ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ கேட்கலாம் வேர்ல்டு வார் வரது பிரிட்டிஷ்க்கு எப்படி தெரியும்? ஆக்சுவலாக வேர்ல்டு வார் வரது தெரிஞ்சு அவங்க பண்ணல. பட் வேர்ல்டு போகிற சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அதனால நம்ம இப்போ கிரியேட் பண்ணி வச்சோம்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ ஃபைனலாக அவங்க கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மி கிரியேட் ஆச்சு அண்ட் இந்தியாவில் கண்ட்ரோல் பண்ணாங்க. அண்ட் ஃபைனலாக நினைச்ச மாதிரி அவங்க வந்து எஸ்டிமேட் பண்ண மாதிரி 1914 வேர்ல்டு வார் வந்துச்சு. பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மி உள்ள கொண்டு வந்தாங்க, சண்டை போட்டாங்க. அண்ட் ஃபைனல் அப்படியே போச்சு. ஸோ அந்த வேர்ல்டு வார் 1 வந்து முடிவுக்கு வருது. இந்த டைமில் வந்து நேதாஜி என்ன பண்ணி, ஸோ இப்போ நான் எதுக்கு நேதாஜியை பற்றி பேசுறேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நேதாஜியோட டியூரேஷன் 1930s நேதாஜி உள்ள வராரு. நேதாஜியை பற்றி சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் ஸ்கூல் படிக்கும் போது அவரோட டீச்சர் வந்து ஒரு பிரிட்டிஷ் டீச்சர் என்ன சொல்லியிருக்காங்க, நீ வந்துட்டு இங்கிலீஷ் பேசணும், நீ வந்து உன்னோட தாய்மொழியெல்லாம் இங்கே பேசக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சொன்னது மட்டும் இல்லாமல் முட்டி போட சொல்லியிருக்காரு நேதாஜியை. ஸோ இதனால் நேதாஜி செம்மையாக கடுப்பாயிட்டு என் ஊரில் நீ வந்துட்டு என்ன வந்துட்டு ஏன் தாய்மொழி பேசக்கூடாதுன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லி அந்த பிரிட்டிஷ் டீச்சர் வந்து அடிச்சுட்டு நேதாஜி வெளியே வந்திருக்காரு. ஸோ இது வந்துட்டு இந்த இடத்துல வந்து அவரோட ஃப்ரீடமோட அந்த எண்ணமே ஆரம்பிச்சிருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமேட்டு அவர் கிராஜுவேஷன் அவர் சிவில் சர்வீஸ் வந்து இங்கிலாந்தில் போய் படிக்கிறாரு. அண்ட் பேக் டு இந்தியா வராரு. இந்தியா வரும்போது இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய தலை இருக்குது. என்ன தலைன்னு பார்த்தீங்கன்னா காந்திஜி வந்து இந்தியாவில் வந்து இந்தியா ஃபுல்லாக சுற்றுப்பயணம் பண்ணுறாரு, பீஸ்ஃபுல்லுக்காக போராடுறாரு. ஸோ இதெல்லாம் பார்த்து நேதாஜிக்கு ஒரு ஈர்ப்பு. அப்போ வந்து நம்ம காந்திஜியோட சேரலாம், நம்ம வந்து நமக்கு தேவை இந்தியாவில் பீஸ்ஃபுல் வேணும், ஸோ நம்ம காந்திஜியோட சேர்ந்து நம்ம போராடலாம்னு சொல்லிட்டு காந்திஜியோட சேர்ந்து நேதாஜி போராடுறாரு. பட் இங்கே என்ன ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா காந்திஜி வந்து பீஸ்ஃபுல்லாக போராடுறவர். பட் நேதாஜிக்கு அந்த மென்டாலிட்டி, அதாவது வந்து அவருக்கு நேதாஜிக்கு எப்படி தோணுதுன்னா நம்ம பீஸ்ஃபுல்லாக போராடினா நமக்கு வந்து இங்கேருந்து வாங்க முடியாது, ஃப்ரீடம் வாங்கவே முடியாது, நம்ம வந்து ஆயுதம் ஏந்தி போராடினா மட்டுமே தான் ஃப்ரீடம் வாங்க முடியும் அப்படின்னு நேதாஜிக்கு தோணுது. நேதாஜி அப்படி நினைக்கிறாரு. ஃபர்தர் காந்திஜியை விட்டு வெளியே வராரு. அந்த மாதிரி டைமில் காந்திஜி வந்து என்ன நேமில் போராடினான்னு பார்த்தீங்கன்னா காந்திஜி ஃபவுண்ட் பண்ணது தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இப்போ பிரசன்ட்ல காங்கிரஸ்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இது வந்து காந்திஜி தான் ஃபவுண்ட் பண்ணுறாரு. காந்திஜியோட சேர்ந்து நேதாஜியும் கூட சேர்ந்து அவர் ட்ராவல் பண்ணுறது. பட் இருந்தாலும் நேதாஜிக்கு பீஸ்ஃபுல்லாக கேட்கறது பிடிக்கல. ஏன்னா அவங்க நிறைய பேர் வந்து பீஸ்ஃபுல்லாக கேட்டாலும் தரமாட்டாங்க பிரிட்டிஷ் அப்படின்ற மாதிரி நேதாஜிக்கு தோணுது. ஸோ நேதாஜி வந்துட்டு காங்கிரஸ் விட்டு வெளியே வராரு, காந்திஜி விட்டு வெளியே வராரு. வெளியே வந்ததுக்கப்புறம் நேதாஜி பண்ணுற ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்துட்டு யங்ஸ்டர்ஸை கூட்டுறாரு. அதை வந்துட்டு நேதாஜி என்ன சொல்லுவார்னா வந்துட்டு கிவ் மீ யுவர் பெல்ட், ஐ வில் கிவ் யூ த ஃப்ரீடம் சொல்லுவார். என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களோட பிளட் எனக்கு தாங்க, நான் உங்களுக்கு ஃப்ரீடம் தரேன் அப்படின்ற மாதிரி நேதாஜி சொல்லுவார். ஸோ நேதாஜி பேர் ஒரு மிகப்பெரிய ஒரு யங்ஸ்டர்ஸ் படையே வருது, ஒரு மிகப்பெரிய யங்ஸ்டர்ஸ் பாப்புலேஷனே வருது. இதெல்லாம் ஃபைன். இந்த மாதிரி வந்து நேதாஜி போயிட்டு இருக்காரு. இது எப்போ நடந்துச்சு பார்த்தீங்கன்னா 1930s 1940s வரைக்கும். அதான் இந்த 10 வருஷங்கள் வந்து நேதாஜி போய் காந்திஜி கூட சேர்றாரு. சேர்ந்ததுக்கப்புறம் அகைன் வெளியே வராது. வெளியே வந்துட்டு ஒரு யங் பாப்புலேஷனோட சேர்ந்து ஆயுதம் ஏந்தி போராடலாம்னு சொல்லிட்டு இறங்குறாரு நேதாஜி. இது 1940 வரைக்கும் போயிட்டு இருக்கு. அண்ட் எப்பவும் போல பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மி வச்சு பிரிட்டிஷ் கண்ட்ரோல் பண்ணுவாங்க இந்தியாவை. அண்ட் ஃபைன் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக வந்து 1942 வந்து வேர்ல்டு வார் 2 வருது. எப்படி வேர்ல்டு வார் 1 வந்துச்சு அதே மாதிரி வேர்ல்டு வார் 2 வருது.
வேர்ல்டு வார் 2ல வந்துட்டு சேம் இதே மாதிரி வேர்ல்டு வார் 1ல எப்படி பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மி வந்து பிரிட்டிஷ் யூஸ் பண்ணாங்களோ, ஸோ அதே மாதிரி வேர்ல்டு வார் 2லையும் பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மி வந்து பிரிட்டிஷ் யூஸ் பண்ணுறாங்க. பட் என்ன ஒரு மிகப்பெரிய விஷயம் கேட்டிங்கன்னா, வேர்ல்டு வார் 2ல பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்டிஷ்க்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. ஜப்பான்லாம் வந்து பிரிட்டிஷை பொட்டி எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்தியன் ஆர்மியும் பிரிட்டிஷ் ஆர்மியும் சேர்ந்து ஜப்பானில் போய் மாட்டிக்கிறாங்க. விச் மீன்ஸ் இந்தியாவோட பிரிட்டிஷ் ஆர்மியும், அதாவது பிரிட்டிஷ் இந்தியன்ஸ் ஆர்மியும் பிரிட்டிஷோட பர்சனல் ஆர்மியும் சேர்ந்து ஜப்பானில் போய் மாட்டிக்கிறாங்க. ஜப்பான் பிடிச்சிடுறாங்க. பிரிட்டிஷ்க்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. ஸோ அந்த மாதிரி டைமில் நேதாஜி பேசுகிறாரு ஜப்பான் கிட்ட, அந்த மாதிரி வந்து இந்தியன் ஆர்மி நீங்கள் விட்டுருங்க, பிகாஸ் இந்தியன் ஆர்மின்றது நாங்கள் வந்து உங்க கூட டேரக்டாக அந்த ஒரு ஃபைட்டுக்குமே வரல, பிரிட்டிஷோட கீழே இருக்கனால வேறு வழி இல்லாமல் இந்தியன் சோல்ஜர்ஸ் உங்ககிட்ட சண்டை போட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இந்தியன் ஆர்மியை விடுவிக்கிறாரு. அது ஃபைனலாக ஜப்பானும் ஒத்துக்கிறாங்க. ஜப்பானும் ஒத்துக்கிட்டு இந்தியன் ஆர்மியை விட்டுறாங்க. அதாவது இந்தியாவை சேர்ந்த அந்த பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மிஸில் யாரெல்லாம் இந்தியன்ஸ் இருக்காங்களோ இந்தியன்ஸ் வந்து விட்டுறாங்க. ஸோ இவங்களாம் வந்து நேதாஜி கூட சேர்றாங்க. அந்த இந்தியன் ஆர்மியில் யாரெல்லாம் ஜப்பானில் போய் மாட்டிட்டாங்களோ அவங்க ஜப்பான் கவர்மெண்ட் விட்டதுக்கப்புறம் அவங்களாம் போய் நேதாஜி கூட சேர்ந்துக்கிறாங்க. நேதாஜி கூட சேர்ந்ததுக்கப்புறம் நேதாஜியோட பாப்புலேஷன் மிகப்பெரிய லெவல் டெவலப் ஆகுது. ஸோ அந்த மாதிரி டைமில் ஜப்பானோட ஹெல்ப்போட சேர்ந்து நேதாஜி ஒரு இந்தியன் நேஷனல் ஆர்மின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்மி உருவாக்குறாரு, சிங்கப்பூரில் உருவாக்குறாரு. பிகாஸ் அந்த மாதிரி டைமில் நேதாஜி எல்லாரும் பேன் பண்ணிட்டாங்க இந்தியாவில். அவர் வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராடிட்டு இருக்காருன்னு சொல்லி. ஸோ ஃபைன், இப்போ வந்து சிங்கப்பூரில் வந்து இந்தியன் நேஷனல் ஆர்மி ஆரம்பிக்குது. உங்களுக்கு இப்போ எல்லாமே புரிஞ்சிருக்கணும் நினைக்கிறேன். பிகாஸ் இந்தியன் ஆர்மி ஒன்று வந்து 1895 ஆரம்பித்தாலும் பட் நடுவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்மி இந்தியன் நேஷனல் ஆர்மி. ஸோ ஃபைனலாக இப்போ நேதாஜி வந்து இந்தியன் நேஷனல் ஆர்மி வந்து சிங்கப்பூரில் தொடங்குறாரு. வந்து ஒரு ஃபீமேல் படையை அதாவது லேடிஸ் படையை உருவாக்குறாரு. அந்த லேடிஸ் பெண்கள் பிரிவுன்னு சொல்லி ஒன்று உருவாக்குறாங்க. அந்த இருக்காங்க. அந்த ஃபைனலாக நேதாஜி இந்தியன் நேஷனல் ஆர்மிக்கு ஹெட் ஆகிட்டு அவர் சொல்கிற ஒரு வார்த்தை வந்து கிவ் மீ யுவர் பிளட் ஐ வில் கிவ் யூ த ஃப்ரீடம். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் ரத்தத்தை எங்ககிட்ட கொடுங்க, நான் உங்ககிட்ட ஃப்ரீடம் தரேன்னு சொல்லி பேசின விஷயங்கள். அது மட்டும் நம்ம எல்லாம் டெல்லியை நோக்கி போவோம். பிகாஸ் டெல்லி தான் கேபிட்டல் ஆஃப் இந்தியா. ஸோ டெல்லியை நோக்கி போவோம் அப்படின்றலாம் வந்து நேதாஜி ரொம்ப பரபரப்பாக பேசி இந்தியன் நேஷனல் ஆர்மியை ஃபுல்லாக செட் பண்ணுறாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன் நேஷனல் ஆர்மி ரொம்ப தயாராக இருக்குது. அதாவது குதிரைப்படையாக இருக்கட்டும், நிறைய அந்த மாதிரி டைமில் அந்த காலத்தில் எந்த மாதிரிலாம் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஸோ அந்த மாதிரி வெப்பன்ஸ்லாம் யூஸ் பண்ணி எல்லா படையும் தயாராக வச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இந்தியன் ஆர்மியை விட இந்தியன் நேஷனல் ஆர்மிக்கு தான் ஸ்ட்ரென்த் அதிகம் அப்படின்ற மாதிரி ஒரு சில சோர்ஸ் சொல்லுது. ஸோ அந்த மாதிரி டைமில் ஸோ ஃபைனலாக அந்த மாதிரி டைமில் நேதாஜி 1944 வந்துட்டு, அதாவது இந்த வேர்ல்டு வார்லாம் முடிஞ்சு பிரிட்டிஷ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவுலாம் சொல்லிட்டு இருக்கும்போது 1944 இதை விட நமக்கு வேறு டைமே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நேதாஜி மொத்த ஆர்மியும் கொண்டு சைடாக டெல்லிக்கு போகிறாரு. பிகாஸ் டெல்லியை நம்ம பிடிச்சோம்னு சொன்னால் இந்தியா விட்டு பிரிட்டிஷ் ஈஸியாக வெளியே அமைச்சிடலாம்னு சொல்லிட்டு அந்த இயரில் வந்து ஆல்மோஸ்ட் டெல்லி கிட்ட போயிட்டு தான் சொல்கிறாங்க. டெல்லி கிட்ட போயிட்டு ஃபைனலாக அந்த டெல்லி நம்ம பிரிட்டிஷை விட்டு இந்தியா விட்டு நம்ம பிரிட்டிஷ் அனுப்ப போகிறோம் அப்படின்ற டைமில் தான் பிரிட்டிஷ் வந்துட்டு யூஎஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டு யூஎஸோட ஆர்மி உள்ள என்ட்ரு ஆகி அண்ட் ஃபைனல் நேதாஜியோட இந்தியன் நேஷனல் ஆர்மி வந்துட்டு மொத்தமாக டெமாலிஷ் பண்ணுற அளவுக்கு போயிடுச்சு. எல்லா இடத்துலையும் எப்படிலாம் அவங்க அடிச்சு முன்னேறினாங்களோ அதே மாதிரியே அவங்க பின்னடைவுக்கு ஃபைனலாக நேதாஜி வந்துட்டு ஒரு பேட்டி கொடுத்தாரு. நமக்கு வந்து இந்த வாட்டி நம்ம ஃப்ரீடம் மிஸ் பண்ணிட்டோம், பட் நிச்சயமாக நமக்கு ஃப்ரீடம் கிடைக்க போகுது. எல்லாரும் அதே மாதிரி அப்படி லைக் ஒரு மாதிரி அது ஃபைனல் ஸ்டேஜ், அதாவது நேதாஜி வந்து பிடிக்க போகிறாங்க, நேதாஜி வந்து பிடிச்சி கொல்ல போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டைம் அது. அந்த டைமில் வந்துட்டு அவர் ஐ திங்க் சிங்கப்பூர்னு நினைக்கிறேன், சிங்கப்பூரில் வந்துட்டு ஒரு ரேடியோவில் பேட்டி கொடுக்குறாரு. எல்லா இந்தியன் நேஷனல் ஆர்மிக்கும் சரி இந்தியன்ஸ்க்கும் சரி, நம்ம வந்து தோத்துட்டோம்னு நினைக்காதீங்க, இன்னும் ஒரு ஃபியூ இயர்ஸில் நமக்கு நிச்சயமாக ஒரு ஃப்ரீடம் கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து விடைபெறாத இந்தியன் நேஷனல் ஆர்மி ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ் அப்படின்ற மாதிரி சொல்லாத. இந்தியன் நேஷனல் ஆர்மி வந்து ஃபுல்லாக டெமாலிஷே பண்ணிட்டாங்க. ஏன்னா யூஎஸ் ஆர்மி மிகப்பெரிய ஒரு ஆர்மி, அது யூஎஸ் ஆர்மி உள்ள என்ட்ரு ஆகுது. என்ட்ரு ஆகிட்டு இந்தியன் நேஷனல் ஆர்மியை மொத்தமாக இது பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நேதாஜி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபைனலாக ஒரு ரேடியோ வாய்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு தான் கடைசியாக நேதாஜி பேசின ஒரு விஷயம். ஏன் பிகாஸ் இன்னைக்கு வரைக்கும் நேதாஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு மர்மம் தான், நேதாஜி இருக்காரா இல்லை, நேதாஜி இருக்காரா இல்லையான்ட்டு. ஸோ ஃபைன் அதுக்கப்புறம் நேதாஜி வந்து ஜப்பானோட ஆதரவில் ஜப்பானோட ஆளுங்க வந்து கூட்டு போனதாக சொல்கிறாங்க. அப்புறம் தாய்வானில் இறந்ததாக சொல்கிறாங்க, ஏதோ ஃப்ளைட் கிராஷில் இறந்துட்டார் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு நமக்கு அது வந்து இன்ஃபேக்ட் இப்போவும் அந்த சோர்ஸ் தான் இருக்குது. பட் அது வந்து உண்மைன்னு சொல்லி சில பேர் நம்புறாங்க, உண்மை இல்லைன்னு சொல்லி சில பேர் நம்புறாங்க. இப்போ நம்ம வந்து இந்தியன் ஆர்மிக்குள்ளே வருவோமே. ஸோ இப்போ இந்தியன் ஆர்மி என்னாச்சு, ஸோ அதுக்கப்புறம் 1947 இந்தியாவுக்கு ஃப்ரீடம் கிடைக்குது. பிரிட்டிஷ் வந்து இந்தியா விட்டு போகிறாங்க. ஸோ ஃபைன் அதுக்கப்புறம் 47 இந்தியன் ஆர்மி இந்தியாவோட கண்ட்ரோலுக்கு வருது. இந்தியாவோட கண்ட்ரோலுக்கு வந்ததும் முதல் வாரே பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் தான் காஷ்மீருக்கு சம்மந்தப்பட்ட முதல் வார் நடந்துச்சு. அப்புறம் ஒரு 2-3 வார் நிறைய இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வார் நடந்துச்சு. அண்ட் ஃபைனலாக இந்தியன் ஆர்மி வந்து இன்வால்வ் ஆன வார் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2 நாட்டு கூட தான் இந்தியன் ஆர்மி வாரில் இன்வால்வ் ஆயிருக்கு. ஒன்று பாகிஸ்தான் கூட, ஒன்று சைனா கூட. சைனா வந்து நம்மளை அடிக்கும் போதும் திருப்பி அடிச்சோம். அந்த பாகிஸ்தான் சேம் அதே மாதிரி தான், பாகிஸ்தான் காஷ்மீருக்குள்ள வந்தாங்க. அப்போ இந்தியன் ஆர்மி வந்து திருப்பி நம்ம அடிக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த 2 கண்ட்ரியோட சேர்த்து தான் இந்தியன் ஆர்மி சண்டை போட்டிருக்கு. ஸோ அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைனாவோட ஒரு வார் தான் போனோம், அந்த ஒரு வாரமே நமக்கு தோல்வி தான். ரெண்டாவது பாகிஸ்தானோட சேர்ந்து நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 வார்ஸ் நம்ம கலந்துருக்கோம். 3-4 வார்லையுமே நமக்கு விக்டரி தான். 70s பங்களாதேஷ் வாராக இருக்கட்டும், அதாவது பங்களாதேஷ் வெஸ்ட் பாகிஸ்தான் பங்களாதேஷ்னு கண்ட்ரியாக கொண்டு வரதுக்காக நமக்காக ஒரு வார் வந்துச்சு. அண்ட் காஷ்மீரில் ஒரு வார் வந்துச்சு, கார்கில் வார் ஒன்று வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய வார்ஸ், இந்த மாதிரி வார்ஸில் நம்ம இது பண்ணியிருக்கோம்.
ஃபைன். இப்போ எல்லாமே முடிஞ்சதான் நம்ம வந்து இந்தியன் ஆர்மியை பற்றி பேசிட்டோம், இந்தியன் நேஷனல் ஆர்மியை பற்றி பேசிட்டோம், நேதாஜியை பற்றி பேசிட்டோம், கூட வந்துட்டு நம்ம வந்துட்டு காந்திஜியை பற்றியும் பேசிட்டோம். பிகாஸ் நம்ம ஃப்ரீடம், நம்ம இந்தியன் ஆர்மின்னு சொன்னால் நம்ம 1890s போக வேண்டியதாக இருக்குது. ஸோ அங்கேருந்து நம்ம ட்ராவல் ஆகாமல் நம்ம காந்தி நேதாஜியை பற்றிலாம் பேசிட்டு தான் வரணும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபைனல் ஸ்டேஜில் இருந்தோம். ஃபைனல் ஸ்டேஜில் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஆர்மி டே. இந்த இந்தியன் ஆர்மி டே ஏன் கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்தியன் சோல்ஜர்ஸ் யாரெல்லாம் வந்துட்டு அவங்க லைஃப் வந்துட்டு விட்டுருக்காங்க. அண்ட் இன்ஃபேக்ட் இப்போ ப்ரெசென்ட் வந்துட்டு யாரெல்லாம் இந்தியாவுக்காக இப்போ எல்லையில் நிற்கிறாங்க. இந்தியன் ஆர்மியில் இருக்க ஒருத்தருக்கும், அது இந்தியன் ஆர்மியில் இருக்க ஒருத்தருக்கும் சரி, இந்தியன் ஆர்மிக்காக உயிரை விட்டவங்களுக்கும், அதாவது லைஃபே விட்டவங்களுக்கும் சரி, இந்தியாவுக்காக லைஃப் விட்டவங்களுக்கும் சரி, ஸோ இவங்களுக்குலாம் சேர்த்து தான் இந்தியன் ஆர்மி டேன்னு ஒன்று கொண்டாடுறாங்க. இது வந்துட்டு எவ்ரி இயர் வந்து ஜனவரி 15 நம்ம செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன். பிகாஸ் இந்தியன் ஆர்மின்றது ரொம்ப சிம்பிளாக ஆரம்பித்த ஒரு ஆர்மி கிடையாது. இது வந்து பிஃபோர் ஃப்ரீடம், ஆஃப்டர் ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டியல் தான் போயிட்டு இருக்கும். இந்தியன் ஆர்மி பற்றி பேசணும் சொல்லி மிகப்பெரிய விஷயங்களை பேசுகிற மாதிரிலாம் இருக்கும். நான் இன்ஃபேக்ட் இந்த வீடியோவில் பேசுனதே பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்பவே சிம்பிளாக சொல்லிட்டேன். இப்போ ஒரு மினிமைஸ் பண்ணி சொல்லணும் ஒரு விஷயத்தை. பிகாஸ் நம்ம வந்துட்டு ஏன்னா இந்தியன் ஆர்மியை பற்றி பேசணும்னு சொன்னால் நம்ம ஒரு விஷயத்தை எடுத்தாலே அந்த ஒரு விஷயத்தில் நம்ம 10 விஷயம் பேசுகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்தியன் ஆர்மியை பற்றி தான் பேசினேன், பட் நான் நேதாஜியை பற்றி பேச வேண்டியதாகிடுச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் காந்திஜியை பற்றியும் பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்தியன் ஆர்மியை பற்றி பேசணும்னு சொன்னால், முழுமையாக பேசணும்னு சொன்னால் நம்ம லைவில் வந்து தான் பேசுகிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ வந்து நான் ரொம்பவே மினிமைஸாக பேசியிருக்கேன். ஸோ கைஸ் இதெல்லாம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். பிகாஸ் நான் நேற்றே போகணும்னு நினச்சேன் அந்த வீடியோ. இந்தியன் ஆர்மி டே பற்றி ஃபுல்லாக சொல்லணும், அதாவது இந்தியன் ஆர்மியை பற்றி நான் ஃபுல்லாக சொல்லணும் அப்படின்னு தான் நேற்றே நான் போடணும்னு நினச்சேன். பிகினிலே சொன்ன மாதிரி தான் பொங்கல் ஃபேக்ஸை பற்றி போட்டனால நான் இன்னைக்கு போடலாம்னு சொல்லி இந்த வீடியோ நான் வச்சுருந்தேன். ஆனால் நான் திருப்பியும் சொல்லிடுறேன், இந்த நேற்று தான், அதாவது ஜனவரி 15 தான் இந்தியன் ஆர்மி டே. நம்ம போஸ்ட் பண்ணுறது நம்ம ஜனவரி 16 அப்போ போஸ்ட் பண்ணுறோம். ஸோ கைஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நாளைக்கு நான் இன்னொரு வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவர் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துடும். ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸ் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நான் அதை வச்சு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். உங்களுக்கு இப்போ நான் பேசினேன் இல்லையா, இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ கைஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நான் டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு நான் வந்து சந்திக்கிறேன். அண்ட் தென் இஸ் பாய் ஃப்ரம் சாய் திரவியம். அண்ட் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. பிகாஸ் சேனல் ஆரம்பிச்சு ஒரு ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 1 month கூட ஆகல. அதுக்குள்ளேயே நம்ம வந்துட்டு ஒரு 300 சப்ஸ்கிரைபர் கிட்ட வந்துட்டோம். வித்தின் ஒரு 1 monthக்குள்ளே 300 சப்ஸ்கிரைபர் வருதுன்ற சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ 300 சப்ஸ்கிரைபர் கொடுத்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் லெவல் கண்டிப்பாக போகன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ கைஸ் நம்ம நெக்ஸ்ட் லெவல் நான் சந்திக்கிறேன். அன்டில் தெர் இஸ் பாய் ஃப்ரம் சாய் திரவியம். நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே கைஸ், பாய்.